பாஜக மாநில தலைவர் அமித்ஷா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அண்ணாமலைக்கு அப்புறம் தமிழக பாஜக தலைவர் யார் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கறத ஒட்டி தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாவும் எதிர்பார்ப்பும் காத்துட்டு இருக்கு. அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா இறந்ததுக்காக அவங்க வீட்டுக்கு சென்று அவருக்காக மரியாதை செலுத்தினது மட்டுமில்லாம இப்போ அடுத்த கட்ட முடிவு நோக்கி அவரு செயல்பட தொடங்கியிருக்கிறாரு. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணிகள், அதாவது தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியா இருந்த அதிமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சின்னு அந்த கூட்டணியோட சேர்ந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கறதா அவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி நான் அந்த கூட்டத்துக்கான பிரஸ் மீட்டுக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு அவங்க பின்வாங்கியிருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியும் இனிமே பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமா தான் நேற்று உடனே அவசரமா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை உடனடியா தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கி அவர் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். இப்படி ஒரு சூழல்ல 2026 தேர்தலுக்கான வியூகத்துல பாஜக தற்பொழுது தனித்துதான் போட்டியிடக்கூடிய சூழலுக்கு கட்டாயமா தள்ளப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பாஜகல தமிழக மாநில தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு பொறுப்பும், இன்னொரு பக்கம் 2026 எந்த கூட்டணியோட சேர்ந்து தேர்தல் வியூகத்தை அமைக்க போறோம் அப்படிங்கறது குறித்தும் ரொம்ப பெரிய 2 முக்கிய முடிவுகள் இன்னைக்கு வெளியே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.